திமுக நலம் விரும்பிகள் எதிர்பார்க்காத அளவுக்கு 2 ராஜினாமாக்கள். செந்தில் பாலாஜி அவர்களுடைய ராஜினாமாவை இன்னும் யாரும் ஏத்துக்காத. செந்தில் பாலாஜி குங்கு மண்டலத்திலே ஒரு செல்வாக்கு மிக்கவராக திகழ்கிறார் என்பதை பல பேரால ஏற்றுக்கொள்ள முடியாது. அரவக்குறிச்சியிலே அண்ணாமலை போட்டியிட்ட போது, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அவரை தோற்கடி கொங்கு மண்டலம் தான் என்னுடைய கோட்டை, நான் தான் அந்த ஊருக்கு சொந்தக்காரன், மண்ணின் மைந்தன் என்று தெரு தெருவாக அவர் புரண்டு வந்த போது கூட அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மக்கள் திமுகவிற்கு பெண்கள் வாக்கு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது. இந்த மாதிரி விஷயங்களால பெண்கள் வாக்கு குறையறதுக்கு வாய்ப்பு. மேடையில பேச வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பாஜகவிலே பல விசித்திரமான அணிகள் இருக்கிறது. ஒரு கட்சியில தொழிலாளர் அணி இருக்கும், வழக்கறிஞர் அணி இருக்கும், எத்தனையோ மருத்துவ அணி இருக்கும், பல வகையான இலக்கிய அணி கூட இருக்கும். பாஜக நீதி நிச்சயமாக பாஜக தன்னுடைய சித்து வேலையை காட்டும். திமுக அமைச்சர்கள் மீது இப்பொழுதே பல வழக்குகளை நெருக்கடிகளை உருவாக்கி கைது செய்ய வேண்டும் என்கிற கணக்கிலே இருக்கிறார்கள். திமுகவே ராஜா ரொம்ப நாகரிகமா பேசுறவரு, அண்ணாமலை நாகரிகமா பேசுறவரு, இவங்கெல்லாம் ரொம்ப நாகரிகத்தோட உச்சம். நாட்டினுடைய டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். தமிழக அமைச்சரவை மாற்றம் இன்று மாலை பதவியேற்க இருக்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு, அதாவது அரசியலே எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க எதிர்பார்த்தாங்க ராஜினாமா இருக்கும்னு. ஆனால் திமுக நலம் விரும்பிகள் எதிர்பார்க்காத அளவுக்கு 2 ராஜினாமாக்கள் நடைபெற்றிருக்கிறது. அது ஒரு ராஜினாமா, பொன்முடி அவர்களுடைய ராஜினாமாவது எல்லாரும் ஏற்றுப்பாங்க. ஏன்னா அவருடைய பேச்சு அப்படி தான் இருந்துச்சு. யாருமே சகிச்சுக்க முடியாத அளவுக்கு முதல் எதிர்ப்பே திமுகவிலேருந்து தான் வந்துச்சு, கனிமொழி அவர்களிடத்துலேருந்து. செந்தில் பாலாஜி அவர்களுடைய ராஜினாமாவை இன்னும் யாரும் ஏற்றுக்காத போல ஒரு சூழல் தான் இருக்கு. தமிழ்நாடு அமைச்சரவையில் இந்த மாற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம் சட்ட ரீதியான நெருக்கடி தான் மிக முக்கியமான காரணம். கண்டிப்பாக செந்தில் பாலாஜி குங்கு மண்டலத்திலே ஒரு செல்வாக்கு மிக்கவராக திகழ்கிறார் என்பதை பல பேரால ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணத்திற்கு அரவக்குறிச்சியிலே அண்ணாமலை போட்டியிட்ட போது, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அவரை தோற்கடித்த பெருமை செந்தில் பாலாஜிக்கு உரியதாக இருக்கிறது. எனவே கொங்கு மண்டலம் தான் என்னுடைய கோட்டை, நான் தான் அந்த ஊருக்கு சொந்தக்காரன், மண்ணின் மைந்தன் என்று தெரு தெருவாக அவர் புரண்டு வந்த போது கூட அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மக்களை நிராகரித்து விட்டார்கள் என்கிற நிலைமையை உருவாக்கியதுல மிகப்பெரிய கள செயல்பாட்டு வீரராக, செயல் வீரராக செந்தில் பாலாஜி இருந்தார் என்கிற வன்மம் அண்ணாமலைக்கு மிக தீவிரமாக இருந்தது. அதனால தான் 2011 போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது ஏற்பட்ட ஒரு பழைய வழக்கை தோண்டி துடைத்து தூசியெல்லாம் துடைச்சிட்டு அதை மீண்டும் ஒரு வழக்காக மாற்றக்கூடிய ஒரு நிலையில் வந்தது. அவருடைய பழிவாங்கல் தான் இதுன்னு ஒரு தரப்பு பேசுறாங்க. அண்ணாமலை மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. அவர்கிட்ட மாநில தலைவர் பதவி. அவர் அண்ணாமலை இவர் மீது இடி ரைடு வருவதற்கு முன்பே இடி வந்துரும்னே சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆமா, 1 மாத காலமாக சொன்னாரு. கரெக்டா சொன்ன மாதிரியே வந்தாங்க. அப்ப ஈடியை கூட்டிட்டு வந்தது இவருக்கு எப்படி ஈடியில நடக்க போறது முன்னாடியே தெரியும்? ஈடியில இவர் உயர் அதிகாரியாக இருக்கிறாரா அல்லது பாஜகவில் இருக்கிறாரா என்கிற ஒரு சந்தேகம் பல பேருக்கு இருந்தது. அப்ப அவர் அரசியல் ரீதியாக இவரை பழிவாங்க வேண்டும் என்பதில் அவங்க ரொம்ப ஒரு தீவிரமாக இருந்தாங்க. இப்ப கூட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட சிறைக்குள்ளே இருந்து கொண்டே அவர் பல ஆபரேட் பண்ணிட்டாரு தேர்தலை அப்படின்னு பேசுறாங்க. ஆனால் உண்மையிலேயே சிறைக்குள்ளே இருந்து கொண்டு ஒரு தேர்தலை ஒருவரால் நடத்த முடியுமா? இதுவரைக்கும் நாம அரசியல் வரலாற்றுல நேரடியாக களத்திற்கு போய் வீடு வீடா போய் கும்பிட்டா கூட ஓட்டு விழுகாம போறது உண்டு. நம்பிக்கைக்குரியவர்கள் கூட சில நேரம் சில பகுதிகளில் எதிர்பார்த்த வாக்கு வராமல் போவது உண்டு. சிறைக்குள்ள இருக்கிறவர் எப்படி ஒரு தேர்தலை நடத்தினார் அப்படிங்கிறப்ப அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய நண்பர்கள், கட்சிக்காரர்கள் அவங்க வருகிற போது சின்ன சின்ன சந்திப்புகளில் ஏற்பட்ட ஆலோசனையில அந்த கட்டமைப்பு சிதையாமல் தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. அண்ணன் உள்ள இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும்ன்ற அந்த உற்சாகத்தோடு அவர்கள் செயல்பட்டதை அவர் ஒரு சிம்ம சொப்பனமாக, அது உலகத்தில் எத்தனை தான் விலங்குகள் இருந்தாலும் எலி பூனையைத்தான் பெரிய விலங்காக கருதி கொள்ளும். ஏன்னா அதுதானே தன்னை சாப்பிடுது. சிங்கத்தை கருதாது. சுண்டலி பார்த்தா, ஏன்னா சிங்க வாட்டுக்கு போயிடும், சுண்டலி அது மதிக்காது. பூனை டபக்குன்னு தூக்கி முடிக்கிறோம். அதனால என்ன பண்ணுனா, உலகத்திலே ரொம்ப வலிமையான மிருகம் எது அப்படின்னா சுண்டலிட்ட கேட்டால் அது பூனை தான் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எந்த தேர்தலில் தோற்றாலும் சரி அது காரணம் செந்தில் பாலாஜி தான் அப்படிங்கிற மாதிரியான பதட்டத்திற்கு பாஜகக்காரங்க கொங்கு மண்டலம் தான் எங்கள் கோட்டைன்னு சொல்லிக்கிட்டே அந்த கோட்டையில ஓட்டை விழுந்ததற்கு என்ன காரணம்,
ஏன் வந்து அது விரிசல் விழுந்ததற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுல இவர் மேலே வன்மமாக இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு தோதாக இந்த வழக்கு நீட்டிப்பது. இப்போ கடைசியாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பாஜகவில் ஒரு விசித்திரமான பல அணிகள் இருக்கிறது. பாஜகவிலே பல விசித்திரமான அணிகள் இருக்கிறது. ஒரு கட்சியில் வந்து தொழிலாளர் அணி இருக்கும், வழக்கறிஞர் அணி இருக்கும், எத்தனையோ மருத்துவ அணி இருக்கும், பல வகையான இலக்கிய அணி கூட இருக்கும். இன்னைக்கு பல அணிகள் புதிதா வந்து இருக்கும். பாஜகவில் நீதிபதிகள் அணியும் இருக்கு. பல பேருக்கு அது சொன்னா வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்ல ஏத்துப்பாங்க. ஏன்னா அவர் சார்ந்த துக்ளக் குருமூர்த்தி அவர்களே ஒரு மேடையில பேசியிருக்காரு. என்ன பேசுறீங்க? நீதிபதிகள் வந்து ஆட்சியாளர்களால அரசியல்வாதிகளால நியமிக்கப்படுறாங்க, அவங்க கையில காலில் விழுந்து நீதிபதிகள் வர்றதுனாலதான் இன்னைக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குதுன்னு அவரே ஒரு மேடையில பேசியிருக்காரு. இது பிஜேபிக்கு எதிரான ஒரு வாக்குமூலத்தை திமுகவுக்கு எதிராக சொல்வதாக நினைத்து கொண்டு குருமூர்த்தி சொன்னது. அதான் நீங்க சொல்றீங்க. அப்ப தந்தை பெரியார் தான் சொன்னாரு, நேத்து வரைக்கும் கொலைகாரனுக்கு வாதாடினவன், நேத்து வரைக்கும் வந்து திருடனவனுக்கு வாதாடினவன், நேத்து வரைக்கும் செயின் அத்துட்டு போனவனுக்கு வாதாடினவன் ஒரு கட்டத்துக்கு மேல அனுபவ முதிர்ச்சி வருகிற போது அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் காலம் கிடக்கிற போது அவர்கள்ல இருந்துதான் ஒருத்தர் நீதி அரசராக வருகிற போது மை லார்ட் அப்படின்னு நம்ம கடவுளே எப்படி கூப்பிடுறோம், அப்படி நம்ம கூப்பிடுறோம். அதனால எல்லாரும் மனிதர்கள் தான் அடிப்படையில். அரசியல் சாசனம் தான் பெரியது. இந்த நீதி பரிபாலனத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்கிறவர். ஏன்னா குமாரசாமியும் நீதிபதி தான், மைக்கேல் குன்காவும் நீதிபதி தான். நீதி அரசர்கள் வந்து இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஆளுகிற அரசின் மீதான அதிருப்தி வந்து திமுகவினுடைய அமைச்சர்கள் மீதான வழக்குகளை வந்து தொடர்ச்சியாக தானே முன் வந்து சூமோட்டான்னு சொல்லக்கூடிய தானே முன் வந்து வழக்கு போடுறாங்க. இல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதும் பல வழக்குகள் இருக்கே. கொரோனா அது ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்து ஆளுநர் வந்து அதற்கு அனுமதியை தர மறுத்துட்டாரு. அப்ப எல்லாரும் கேள்வி எழுப்புற போது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க ஒரு 5 மந்திரி மேல வழக்கு இருக்கா, இங்க ஒரு 2 சேர்த்துக்கப்பா, அப்படிதான் இந்த ராஜேந்திர பாலாஜி இலவசம் ஆஃபர் போடுறாங்கல்ல. அது இப்ப நீதிமன்றத்திலையும் ஆஃபர் வந்துருச்சு. இப்ப ஒன்னு வாங்கினா அவனு இலவசம். ஆடி தள்ளுபடியில 2 அமைச்சர்கள் மேல எக்ஸ்ட்ரா வழக்கு போட்டிருக்காங்க. அப்ப இதனுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்றால், நம்ம யார் மீது வழக்கு போடக்கூடாது என்பது அல்ல, அரசியல் பழிவாங்கக்கூடிய ஒரு முயற்சியாக சட்ட நடவடிக்கையின் மூலமாக வந்து ஒரு நெருக்கடியை தராங்க. இப்ப பொன்முடி விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அவர் ஒரு நகைச்சுவை கதை சொல்வதாக நினைத்து கொண்டுதான் அதை பேசிட்டார். அதாவது அது சிறந்த கதைன்னு நான் சொல்ல வரல, நீங்களாம் கற்பனை வேண்டாம், நான் பொறுப்பு கிடையாது. தமிழ்நாட்டினுடைய மேடை வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். இப்ப டிஜிட்டல் வந்ததற்கு பின்பு, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள் வந்து மொபைல் போன்லாம் வந்த பின்பு, காட்சி பதிவுக்கான வசதிகள் வந்த பின்பு தான் ஆஃப் த ரெக்கார்டா பேசுகிற விஷயம்னு ஒண்ணு இல்லாம போயிருச்சு. இல்லாட்டா பொதுக்கூட்ட மேடைகள்லேயே இரட்டை அர்த்தம் திணிக்கக்கூடிய வார்த்தைகளில் பேசுவதற்கு கைதட்டி, ஏன்னா ஆண்கள் மட்டுமே கூடுகிற மேடை அது ஒரு காரணம். நீங்க பெண்ணா இருக்கிறதுனால அதிகமா கொந்தளிக்கிறீங்க. அது ஆண்கள் ஒரு காலத்துல இன்று வந்து நியாயப்படுத்தலங்க. இல்ல ஒண்ணு இல்ல, இப்பயும் நான் கிராம பின்புலத்துல இருந்து வர்றவன், விடிய விடிய கோவில் திருவிழாக்கள்ல நாடகம் நடக்கும், பள்ளி திருமணம் நடக்கும், அரிசித்திரமையான கண்டம் நடக்கும், எத்தனையோ விழாக்கள் நடக்கும். பஃப்னு பேசுற வசனம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க எதுலையுமே அச்சில் ஏற்றவே முடியாத வார்த்தைகளும் வாங்க, அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் தான். இப்ப பார்லிமெண்ட் அப்படித்தான் நடக்குது, இருந்தாலும் சொல்றேன். அப்ப இது வந்து நமக்கு வந்து ஒரு கல்ச்சுரலாவே ஏற்கனவே இருக்கிறது. ஆனா அதை ஒரு பொறுப்பு மிக்க அமைச்சர் பேசி இருக்கக்கூடாது. ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பேசக்கூடியவர்கள் என்பது வேறு. பஃப்ங்கிறவர் என்டர்டைன்மெண்ட்டுக்காக, இவர் பேசி இருக்கக்கூடாது, அவர் பேசிட்டாரு. அதற்கு வந்து திமுக உரிய நடவடிக்கை எடுத்து கட்சியிலிருந்து வந்து நீக்கினாங்க. மற்றவர்கள்லாம் ஏதோ மற்ற எல்லாருமே வந்து நாகரிகமாக பேசக்கூடியவர்கள் மாதிரியும், எச் ராஜா ரொம்ப நாகரிகமாக பேசுகிறவர், அண்ணாமலை நாகரிகமாக பேசுகிறவர் எல்லாம், இவங்கெல்லாம் ரொம்ப நாகரிகத்தோட உச்சம். நாட்டினுடைய தலைமை அமைச்சர் பிரதமரே வெறுப்பு அரசியல்ல வந்து எவ்வளவு தேர்தல் பிரச்சாரங்கள்ல பயன்படுத்தினாரு. மட்டும் காரணமா நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. என்ன எடுத்துக்க முடியும்? இந்த ஒரு விஷயத்தை மட்டும் காரணமா வச்சே அமைச்சர் பதவியிலிருந்து முதல்வர் அவர்கள் வந்து விலக சொல்லியிருக்க மாட்டார்ல, பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கும். எப்பவுமே ஒரு அரசியல் கட்சியில ஒருத்தர் முதன்மை பதவி வைக்கிறாருனாலே, ஒருத்தர் மாவட்ட செயலாளர் இருக்கிறார் அப்படின்னாலே, இன்னொருத்தர் மாவட்ட செயலாளர் ஆக முடியாதவர் ஒருத்தர் இருப்பார் அந்த கட்சியிலேயே. ஒருத்தர் மந்திரியா இருக்கிறாருனாலே அந்த மந்திரியா ஆக முடியாத ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு என்ன வேலைன்னா இவரை பத்திய புகார்களை அளிப்பதான் வேலை. இது எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான். நீங்க சொல்றது வந்து புதுசு கிடையாது. திமுகவிற்கு பெண்கள் வாக்கு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது. அதற்காக பல்வேறு திட்டங்களை சொல்லாத வாக்குறுதிகளா பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களால பெண்கள் வாக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அதெல்லாம் குறையாது. பெண்களுக்கு அவர்கள் வந்து மகளிர் உரிமை தொகையிலிருந்து, பேருந்து பயணத்திலிருந்து, பல நலத்திட்டங்கள்ல இருந்து தொடர்ந்து நன்மை செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஓசி சோறு, ஓசி
அம்மாக்கு 1000 ரூபாய், பொண்ணுக்கு 1000 ரூபாய், இந்த விமர்சனங்கள்லாம் ஏற்கத்தக்கது இல்ல. பெண்கள் வெறுப்பு சம்பாதிப்பாங்க இதனால. அதாவது பிராக்டிக்கலா பேசுகிற போது உள்ள வார்த்தைகள்ல, ஒரு பேச்சு நடையில உள்ள வார்த்தைகள்ல குற்றம் கண்டுபிடித்ததுக்கு வந்து எதை வேண்டுமானாலும் குற்றமா சொல்லலாம். அது உள்நோக்கம் உடையதா என்பதுதான் நம்ம அதை பார்க்கணும். சரி, எப்படி மக்கள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது. மக்கள் எடுத்துக்கிறதெல்லாம் நல்ல விதமா தான் எடுத்துக்கிறாங்க. எதிர்கட்சிக்காரங்க அந்த ரெக்கார்டை போட்டு போட்டு திரும்ப திரும்ப அதை பரப்புறதன் மூலமாக இந்த கட்சி ஏதோ இது பெண்களுக்கு எதிரான கட்சி, இது என்னமோ மணிப்பூர்ல தீய வச்சு கொளுத்தி விட்டது மாதிரியே, தேவாலயத்தை உடைச்சது மாதிரியே, பெண்களை வந்து வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டவங்க கொடூரமானவங்க மாதிரியே திமுக காரணம் பேசுறது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான பேச்சுக்களும் வந்து அவதூறு தான். பெண்கள் மனசுக்கு திமுகவோட நிலைப்பாடு. பேசுறத அவங்க எடுத்துக்காங்க, நடவடிக்கையை வரவேற்கிறோம். என்ன சொல்றேன்னா, பாஜகவை சேர்ந்த குஷ்பு அது அவங்க கண்ணீர் விட்டதுக்கே சொந்த கட்சிக்காரனை தூக்கி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை சிறையில வச்சதுதான் திமுக ஒண்ணு ஆதரிக்கல, நடவடிக்கையை வரவேற்கிறாங்க எல்லாருமே. அதனால அது பிரச்சனை இல்லை. அதனால வந்து கட்சி அதற்காக ஒருத்தர் நீண்ட காலமாக கட்சியில பணியாற்றியவர் மக்களுக்காக. ஏன்னா இவர் ஆளுநரோட வந்து தொடர்ந்து உயர்கல்வி அமைச்சராக இருக்கிற போது அவருக்கு முரண்பாடு இருந்தது, பல்வேறு பகை இருக்கிறது. ஒருத்தரை வந்து தீர்த்து கட்டுவதற்கு அவர்கள் பல வழிமுறைகளை கையாளுவாங்க. அதற்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டார்கள்னு நம்ம அதை யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த அமைச்சரவை மாற்றம் போதே பிடிஆருக்கு இந்த முறை வந்து முன்னுரிமை அளிக்கப்படும், முக்கிய துறை அவருக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு ஒரு கருத்து வந்து பரப்பப்பட்டது. சோஷியல் மீடியா முழுக்கவே பிடிஆருக்கு முன்னுரிமை இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டது. ஆனா பிடிஆர் அவர்களுடைய துறை மாற்றம் ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னு? அது பிடிஆர் பழனிவேல் தியாகராசன் வந்து கட்சியில வந்து களப்பணி செய்தோ, தீவிரமாக கட்சி பணி ஆற்றியோ, ரொம்ப தீவிரமாக வேலை செய்து மாநாடுகள் நடத்தி பொதுக்கூட்டங்கள் நடத்தி வந்து தீவிர கட்சி பணி ஆற்றுறதுனால வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார், அவர் அமைச்சர் ஆனார் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அவர் வந்து ஒரு நீதி கட்சி வரலாற்றில் மிக குறிப்பிடத்தக்க ஒரு தலைவருடைய பாரம்பரியத்திலிருந்து வருகிறார் என்பதும், அவருடைய குடும்பத்திற்கு ஒரு கௌரவம் இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது, அந்த மரியாதை நிமித்தமாகத்தான் அவருக்கு வந்து அந்த கட்சியில் வந்து பொறுப்பு வழங்குறாங்க. அதனால அவர் வந்து ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மாதிரி அவர் வந்து என்ன செய்வார்னா, ஒரு அறிவுசார் துறை சார்ந்தவர் தான். அவர் கள செயல்பாட்டாளர் கிடையாது. அதனால அவர் நினைக்கிறதெல்லாம் அவர் பேசுறாரு. ஒரு கட்சிக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கிறது, நடைமுறைகள் இருக்கிறது, அந்த இலக்கணத்துக்குள்ள அவர் வரல. அதனால அவரை வந்து சில விஷயங்கள்ல அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவீடுகள் இருக்கிறது, ஒரு கணக்கு இருக்கிறது, எல்லாத்தையுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. திருச்சி சிவாவை வந்து நாடாளுமன்றத்திலே பேச வைத்து அழகு பார்க்கிறாங்க. அதே திருச்சியில் இருக்கிற KN நேரு களப்பணி ஆற்றக்கூடியவராக இருக்கிறாருன்னா தேர்தல் பணியில் அவங்கள ஈடுபடுத்துவாங்க. KN நேருவை வந்து ராஜ்யசபாவில் பேச வச்சுட்டு திருச்சி சிவாவை போய் நீங்கள் லோக்கலில் வேலை பாருங்கன்னு திமுக சொல்ல மாட்டாங்க. திமுகவிற்கு தெரியும் யாரை எந்த இடத்திலே வைத்தால்தான் அது நடைமுறை சார்ந்த அரசியலுக்கு அது உதவும். பால்வளத்துறை அமைச்சராக முன்னாடி இருந்த மனோ தங்கராஜ் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு அளிக்கப்படும். அவருடைய பெயரும் வந்து லிஸ்ட்ல வந்திருக்கு. அவர் மீது சில குற்றச்சாட்டுகள் பெயர்ல தான் அவர் முன்னாடி அமைச்சர் இல்ல, அந்த அவர் மேல ஒன்றும் பெரிய குற்றச்சாட்டு எதுவுமே கிடையாது. அவரோட உட்கட்சியில அவருக்கு வந்து அவர் மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. உட்கட்சியில அவர் மீது சில அதிருப்திகள் வந்து அவரு வந்து கூட இருக்கிறவங்க எல்லாம் சில பேர் வந்து அவருக்கு எதிரானவர்கள் சில பேர் செயல்பட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வள முறைகேடுகளுக்கு எதிராகவே அவர் இருந்தார். அமைச்சராக இருந்தாலும் கூட அவர் முறைகேடுகளுக்கு ஒத்துழைக்க மறுத்தார். இது அதே நேரத்தில் பாஜகவையும் ஆளுநரையும் எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர் மட்டுமல்ல, அவர் பாஜகவினுடைய ஒரு அதிகபட்ச வாக்கு வங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒன்றாக திகழக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு விதிவிலக்கான சில மாவட்டங்கள்ல அது ஒரு முக்கியமான ஒரு மாவட்டமாக அது இருக்கிறது. அதனால அங்க இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தை வந்து பாஜக மயமாக மாற்றிவிட்டார்கள் என்கிற ஒரு கள யதார்த்தம் இருக்கு. அதற்கு எதிராக ஃபைட் பண்ணக்கூடியவராகவும் மனோ தங்கராஜ் இருக்கிறாரு. அதனால அந்த மாவட்டத்திலே ஒரு வலிமை மிக்க ஒரு கட்சியினுடைய ஒரு போர்ப்படை தளபதிகள் இருந்தால் தான் அதை எதிர்கொள்ள முடியும். இல்லைன்னா முழுக்க அவர்களுக்கு எதிரிகளின் வசம் வந்து கோட்டை விட வேண்டிய சூழல் வருங்கிறதுனால மனோ தங்கராஜ் ஒரு தகுதி மிக்கவர் என்கிற அடிப்படையில் மீண்டும் வர சேரும். ஓகே, இன்னும் 10 மாதங்கள்ல தேர்தல் வர இருக்கு, சட்டமன்ற தேர்தல். அதுவும் திமுகவுக்கு ரொம்ப முக்கியம் இந்த தேர்தல். ஏன்னா வந்து எதிர்த்தரப்பில் கட்சிகள் புதுதாக வந்திருக்கு, கூட்டணிகள் வந்து எந்த மாதிரி மாறப்போகுது, என்னதான் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு, அது வந்து எங்களுக்கு வந்து ஈஸி இந்த தேர்தலை சந்திக்கிறது அப்படின்னு சொன்னால் கூட அதிக சீட்டுகளை பெறுவதற்காகவாவது அவங்களுடைய பலம், அதாவது அவங்களோட போட்டி அப்படிங்கிறது பலமாக இந்த முறை இருக்கும். அப்படிங்கிற நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரவையில் ஒரு முக்கிய பொறுப்பில் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது திமுகவிற்கு பலவீனமாக இருக்குமா? திமுகவிற்கு பலவீனமாக கொங்கு பெல்ட் இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. அவருக்கு வந்து அமைச்சரவை பொறுப்பு இல்லைனாலும் அவர் வந்து கட்சி பணி ஆற்றக்கூடியவராக இருப்பார்.
களப்பணி ஆற்றக்கூடியவராக இருப்பார். அதனால அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. சோனியா காந்தி வந்து அதிகாரத்திற்கு போகாமல் கட்சி தலைவராக இருந்தாங்க, அப்படிலாம் நடைமுறைகளை இருந்திருக்கிறாங்க. அதனால பிரதமர் ஆனதுனால மன்மோகன் சிங் வலிமை மிக்க தலைவர் ஆகிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. வந்து பிரதமர் ஆகாதனால சோனியா காந்தி இந்தியாவில் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட தலைவர்னு நம்ம சொல்ல முடியாது. அது விஷயம் அல்ல. ஒருவருடைய செயல்பாட்டு திறன் என்பதை கட்சி வந்து பயன்படுத்தி கொள்ளும். அவரும் வந்து சளைக்காமல் வேலை செய்யக்கூடியவர் அப்படிங்கிற அடிப்படையில் இது ஒரு பின்னடைவு அல்ல. அதிகாரத்திற்கு மட்டும்தான் வந்து வேலை செய்வார்கள், விருந்து நடக்கிற இடத்துல மட்டும்தான் இருப்பாங்க, வேற இடங்கள்ல இருக்க மாட்டாங்க என்பது இல்லாமல் போராட்ட அரசியல் களங்களில் வேலை செய்வார். அது நிச்சயமாக கட்சிக்கு பலனளிக்கும். 2026 தேர்தல் களம், நாங்க வெற்றி கூட்டணியில் இருக்கோம், எங்களுக்கு ஈஸியான தேர்தல் இது, 234க்கு 200 இல்லை 234 வெற்றி பெறுவோம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் பேசுறாரு. ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக நாங்க வந்து அந்த கூட்டணியை வேணான்னு சொன்னோம், இந்த கூட்டணியை வேணான்னு சொன்னோம், அவ்வளவு தியாகங்களை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா போகுமா? 2026 தேர்தல் வந்து நிச்சயமாக பாஜக வந்து தன்னுடைய சித்து வேலையை காட்டும். திமுக அமைச்சர்கள் மீது இப்பொழுதே பல வழக்குகளை வந்து நெருக்கடிகளை உருவாக்கி கைது செய்ய வேண்டும் என்கிற கணக்கிலே இருக்கிறார்கள். திமுகவினுடைய முக்கியமான முகமாக இருக்கிறவர்களை கூட 6 அமைச்சர்கள் லிஸ்ட் இருக்கு. தொடர்ச்சியாக வந்து அவர்களை கூட வந்து இது மாதிரியான விசாரணை வளையத்திற்குள்ள அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ எல்லா விசாரணைக்குள்ளேயும் கொண்டு வந்து திமுகவே ஒரு மோசமான கட்சி, ஊழல் கட்சி அப்படின்னு பரப்புறதுக்கான வாய்ப்பாக வழக்குகளை வந்து அவங்களே உருவாக்கி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பார்கள். அதோட சந்தேகம் கிடையாது. அப்படி முன்னெடுக்கிற பட்சத்துல அவர்கள் பக்கம் மக்கள் சாய்ந்து விடுவார்களா, வெற்றி பெற்று விடுவார்களான்னு கேட்டா அவங்க எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம், திமுக கூட்டணி கலகலத்து போக வேண்டும், யாரை வேண்டுமானால் நம் கூட்டணியில இணைத்துக் கொள்ளலாம்னு எடப்பாடி நினைக்கிறார். ஆனால் திமுக கூட்டணி கலகலத்து போய்விடுமா என்று கேட்டால் விமர்சனத்தோடு கூடிய ஒரு கூட்டணி ஆதரவை திருமாவளவன் அளிக்கிறாரே தவிர, ஒரு விமர்சனத்தோடு கூடிய ஒரு ஆதரவை வேல்முருகன் அளிக்கிறாரே தவிர, அரசவை புலவர்கள் மாதிரி அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அவசியம் அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா திருமாவளவன் திமுக உறுப்பினர் அல்ல, வேல்முருகன் திமுக காரர் அல்ல. அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கிறது, ஒரு கட்சி இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. அவர்கள் அரசை தேவைப்படுகிற போது விமர்சிப்பார்கள். அதற்காக ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியை, ஒரு மதவாதத்திற்கு வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கூட்டணியை, சமூக நீதியை சொல்லுகிற ஒரு கூட்டணியை, மொழி போராட்டத்திலே உயிர் தியாகம் செய்து வளர்த்தெடுத்த ஒரு இயக்கத்தை காவு கொடுத்து விட்டு எதிரிகளுக்கு காட்டி கொடுக்கிற வேலையை திருமாவளவனோ வேல்முருகனோ ஒரு நாள் செய்ய மாட்டார்கள். எனவே அவர்களுடைய விமர்சனம் என்பது அவர்களுடைய உரிமை. திருமாவளவன் வந்து எனக்கு பல கதவுகள் திறக்கப்பட்ட போதும் நான் அந்த கதவுகளை மூடி வைத்து விட்டு உங்களோடு கூட்டணியில் இருக்கிறேன் என்பதற்கு எங்களுடைய உழைப்பை அங்கீகரியுங்கள், எங்கள் தியாகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வந்து வழங்குங்கள், எங்கள் கட்சியை சிறு கட்சியாக நடத்தாதீர்கள், எங்களுடைய வளர்ச்சியை ஒப்புக்கொள்ளுங்கள் என்பதற்கான ஒரு குரலாக அதை பார்க்கலாமே தவிர அது எதிர்குரலாக பார்க்க முடியாது. அது நட்பு சார்ந்த ஒரு உரையாடல் தான், நட்பு முரண் தான், அது பகை முரணாக பார்க்க தேவையில்லை. சரி, சுட்டி காட்டியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.